வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்க், ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட நாள் காய்ச்சல் அடிச்சிருக்குது, அதுக்கப்புறமா உடம்புல தெம்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, நான் என்ன சாப்பிட்டாலும் சோர்வாகவே இருக்குது அப்படின்றவங்களும் சரி, சில பிள்ளைகளுக்கு உடம்பு சத்தே பிடிக்காது, அவங்களுக்கெல்லாம் இது போல் செய்து கொடுக்கறது ரொம்ப பயன் தரும். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க, ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படியாப்பட்ட துணி இருந்தாலும் ஒன்றும் சோப்பு போட்டு இல்லைன்னா சோப் லிக்விட் போட்டு தான் நம்ம துவைக்கிறோம். ஆனால் இந்த துணியை நம்ம குறிப்பாக சுத்தம் பண்ணணும். அதனால் நம்ம இதை பிளான்ச்சிங் மெத்தட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த துணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துருங்க. அவ்வளோதான். அந்த தண்ணி நல்லா சூடாகும் பாருங்கள். அந்த நல்லா சூடாகிற டைமில் இந்த துணியை அதில் போட்டுடுங்க. ஏற்கனவே இந்த துணியை நல்லா அலசி சுத்தமாக தான் வச்சுருக்கணும். அது போல் துணி தான் இதுக்கு பயன்படுத்தணும். போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த தண்ணியில் நம்ம அப்படியே விட்டுறணும். இது பிளான்ச்சிங் மெத்தடு சொல்கிறது. அதாவது கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் நம்ம எப்படி சுடு தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் தாங்க. காய்கறிகளை எப்படி பிளான்ச்சிங் பண்ணுறோம், பயிர் வகைகள், அதுபோல் இந்த துணியை நம்ம செய்கிறோம். அதில் கிருமிகள் இருக்கக்கூடாது, அந்த சோப்பு வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்கு ஏன் செய்கிறோன்றது அப்புறம் உங்களுக்கே புரியும். அதை எடுத்தாச்சுங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. மேலும் நல்ல தண்ணியில் அந்த துணியை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5 வகையான தானியங்கள் எடுத்துருக்கிறேன். கருப்பு கொண்டை கடலை எடுத்துருக்கிறேன். அதே போல் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு, அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுதான் இதுக்கு அளவு. அதுக்கடுத்து துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு. நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதில் பச்சை பயிர் இருந்தால் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து நான் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் முழு உளுந்து இல்லை, உடச்ச உளுந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆனால் கருப்பு உளுந்து எடுங்க. அடுத்து பச்சரிசி. நான் அந்த பச்சரிசி வெள்ளை அரிசிக்கு பதில் சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்களும் அது போல் பச்சரிசியில் இது போல் சத்து வாய்ந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு கைப்பிடி தான் நம்ம அளவு எடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 தடவை நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் நான் ஒரு 2 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா வெள்ளை துணி, அந்த துணியில் இந்த தானியங்கள் எல்லாமே சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், இது போல் எல்லா தானியங்களையும் அதில் சேர்த்துட்டு இதை ஒரு முடிச்சு போல் நம்ம கட்டிடணும். இப்போ இதை அப்படியே துணியை நம்ம சேர்த்து எடுத்தோன்னா ஒரு ஓரத்தில் ஒரு துணியை மட்டும் எடுத்து அதையே அப்படியே முடிச்சு கட்டிடலாம். எனக்கு இது போல் கட்ட தெரியாது அப்படின்றவங்க ஒரு நூல் எடுத்து நீங்கள் அந்த பிடிச்சிருக்கிற பகுதியில் கட்டி விட்டுருங்க. ரப்பர் பேண்டெல்லாம் போட்டுறாதீங்க. ஸோ இது போல் நம்ம கட்டிடணும். நான் 2 தடவை முடிச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அதை போட்டுட்டேன் அவராதபடி. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ இதை மண் சட்டியிலேயே தான் கஞ்சி வைக்க போகிறேன். அதனால் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவும் முக்கியம் தாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு பிடி 5 பிடி அளவுக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம வைக்கணும். இந்த 1 லிட்டர் தண்ணி சேர்த்து தான் நம்ம வைக்கணும். இது 600 ml கிளாஸ், அதனால் முன்னாடி 600 ml சேர்த்துட்டு இப்போ ஒரு 400 ml சேர்க்குறேன். 1 லிட்டர் தண்ணி இதில் அப்படியே நாம் இந்த தானியங்களை கட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த முடிச்சு அதில் போட்டுடணும். அதனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற பேன்லாம் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப ஃப்ளாட் பேன் எடுத்திங்கன்னா இது மூழ்காது. நீங்கள் வேறு எந்த அடிகனமான பாத்திரம், சாஸ் பேன் அந்த மாதிரி எடுக்கலாம். கொஞ்சம் குழியாக இருக்கிற பாத்திரம் எடுங்க. அப்போ தான் இந்த தானியங்கள் மூழ்கிற அளவுக்கு இருக்கும். இதை குறைந்த தீயில் தாங்க வேக விடணும். அதிகமான தீயில் வச்சு வேக விடக்கூடாது. அதனால் ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நீங்கள் சமைக்க பாருங்கள். அப்போ தான் அந்த தானியங்கள் வெந்து அதோடைய சாறு முழுக்க முழுக்க அந்த தண்ணியில் இறங்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி இந்த தண்ணி வத்திருச்சு. 1 லிட்டர் தண்ணி 250 ml தண்ணியாக மாறணும், 1/4 லிட்டர் தண்ணியாக மாறணும். அந்த அப்படியே முடிச்சு இருந்ததுன்னா நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த 1/4 லிட்டர் தண்ணியை தான் நாம் இப்போ எடுத்து வடிகட்டிக்க போகிறோம். இதுதான் பஞ்சமுஷ்டி கஞ்சி அப்படின்றது. 5 பொருள் கைப்பிடி அளவில் எடுத்து போட்டு ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு கட்டி செய்கிற கஞ்சி தாங்க பஞ்சமுஷ்டி கஞ்சி. இது இந்த காய்ச்சலுக்கு பிறகு குடிக்கக்கூடிய ஒரு புரத கஞ்சி. அதே போல் உடல் சோர்வாக இருக்கிறவங்களுக்கும் சத்து பிடிக்காத குழந்தைகளுக்குமே இதை கொடுக்கலாம். நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு எனர்ஜி பூஸ்டராக செயல்படும். புரோட்டீன் ரிச் கஞ்சி, இது புரதம் நிறைந்தது. அதனால் புரதம் தேவைப்படுறவங்க இதை எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸ் ரெசிபியான்னு கேட்டால் கிடையாது. இந்த எனர்ஜி ட்ரிங்க் செய்கிறதுக்கான நேரம் பாருங்கள், ஸ்டவ்வில் வேக வைக்கிற நேரம் ஒரு 25 நிமிடமாவது ஆகும். 20லேருந்து 25 நிமிடம் ஆகும். இந்த தானியங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அந்த அப்படியே எடுத்து போட்ட கொண்டை கடலை கூட நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கடைஞ்சிட்டு இல்லை அரைச்சிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு உருண்டை மாதிரி கூட பிள்ளைகளுக்கு பிடிச்சு கொடுத்துடலாம், சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அதோடைய சத்துக்களை நம்ம தண்ணியாக எடுத்தாச்சு.
இதை அப்படியே ஒரு இனிப்பு மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே பஞ்சமுட்டி கஞ்சியை எப்படி உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு, அதாவது கருப்பு உளுந்து, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருள். இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 தடவை அலசி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு வாணலியில் சேர்த்து வறுத்துடணும். நல்லா ஒரு அடிகனமான பாத்திரமே வச்சுக்கோங்க. வறுத்துடணும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வருங்க. இந்த நிறம் மாறிடக்கூடாது. இந்த தானியங்களுக்கு அந்த தண்ணீர் சத்து போய் அதை அப்படியே பாருங்கள் பொல பொலன்னு வரணும். அவ்வளோதான். அரிசியெல்லாம் பொரியக்கூட கூடாது. இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ இந்த ரவை பதத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா அந்த ரவையை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் கஞ்சி வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறது 1/2 கப்பு ரவை தாங்க. தாராளமாக ஒரு 4 பேர் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். அதனால் நான் இது எல்லாமே இப்போது கஞ்சி செய்து காட்ட போகிறேன். இந்த ரவையை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் மண் சட்டியிலே செய்கிறேன். ஏன்னா அது எப்போவுமே அது கூடுதல் எனர்ஜிக்கு இது வழிவகுக்கும். இந்த மண் பாத்திரங்கள் சேர்த்துட்டு ஒரு 1.5 லிட்டர் தண்ணீர் சேர்க்கணும். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 16 பங்கு தண்ணீர் சேர்க்கணும் அப்படின்றாங்க. அதனால் அந்த தண்ணீர் அளவு எப்போவுமே அதோடைய அர்த்தம் என்ன சொல்லுது, கூடுதலாக இருக்கணும். அதனால் 1.5 லிட்டர் அளவுக்காவது தண்ணீர் சேர்க்கணும். இது அப்படியே கஞ்சி பக்குவத்துக்கு குழ குழன்னு அப்படி இருக்கக்கூடாதுங்க. அந்த ரவையும் தண்ணீரும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இதில் ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இல்லைன்னா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. ஏன் இந்த 3 பொருள் சேர்க்குறோன்னு சொன்னால், நம்மளுக்கு இந்த காய்ச்சல் அடிக்கிற நேரத்தில் இந்த வாய்வு தொல்லை இருக்கும். ஏன்னா அதிகமாக நம்மளுக்கு உடம்புல சாப்பாடு இருக்காது. அதுபோல் ஒன்று இருக்கும். அதனால் அது போன்ற நேரங்களில் அந்த வாய்வு பிரியறதுக்கும் நம்ம உடம்பு லைட்டாக இருக்கணும், பசி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 பொருளை இந்த கஞ்சி கூட சேர்க்கிறது. சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் அதை மிதமான தீயில் வச்சு வேக விடணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், அதில் ஒன்று தப்பிச்சு கடந்தது பாருங்கள். கடலைப்பருப்பு அது கூட வெந்துருச்சு நல்லா. அதில் அந்த துவரம் பருப்பாக இருந்ததெல்லாம் குழையவே வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அந்த ரவையெல்லாம் இந்நேரம் நல்லா குழஞ்சிருக்கும். இந்த பக்குவத்தில் இந்த கஞ்சி வைக்கணுங்க. இதையும் பஞ்சமுட்டி கஞ்சி, அதாவது உணவாக எடுத்துக்கிறதுக்கு கஞ்சியை இப்படி வைக்கலாம். ஒரு எனர்ஜி பூஸ்டராக வேணும்னு சொன்னால் நம்ம முதல்ல செய்தோம் இல்லையா, நீர் பக்குவம், அதுதான் சிறந்தது. இது காய்ச்சல் அடித்த பிறகு வாய்க்கு எதுவுமே சாப்பிட தோணாது. அந்த நேரத்தில் முதல் உணவாக இது போல் எடுக்கும்போது கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும், வயிறும் நிறையும், மேலும் நம்மளுடைய அந்த சாப்பிடக்கூடிய எண்ணம் மேலே எழும்பும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதற்காக இந்த ப்ரோட்டீன் ரிச் கஞ்சி, புரதம் நிறைந்த இந்த கஞ்சியை வச்சு கொடுக்கறது அந்த காலத்தில். இதை எல்லாமே நம்ம இன்றைக்கி ப்ரெட்டு, பன்னு இது போல் சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம் காய்ச்சல் வந்தாலே. அதை தவிர்த்துட்டு இது போன்று நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இது போல் செய்து கொடுங்க. அப்போ அவங்களுக்கு இன்னுமே உடம்பு கொஞ்சம் சீக்கிரமாக தெளியும், நல்ல பசி எடுக்கும், அடுத்த லெவல் ஆகாரம் எடுத்துப்பாங்க, சோர்வும் நீங்கும். இதுக்கு பாருங்கள், சைட் டிஷ்ஷாக ஒரு உப்பு நார்த்தங்காய், அதுக்கு இணையே கிடையாதுங்க. இந்த உப்பு நார்த்தங்காய் வாயில் உமிழ்நீர் சுரக்க உதவும். அதனால் காய்ச்சல் நேரத்தில் நமக்கு வாயெல்லாம் அப்படியே உலர்ந்து போயிருக்கும். இது போன்று சேர்த்து சாப்பிடும் போது ஒரு ரிச் டயட்டை, ஹெல்தி டயட்டாக இருக்கும். உடல் சோர்வுக்கும் அதே போல் ஒரு நல்ல காய்ச்சலுக்கு பிறகு ஒரு நல்ல உணவு, சத்து பிடிக்காத குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த ஆகாரம்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த பஞ்சமுஷ்டி கஞ்சி வகைகள் பிடிச்சா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.